அறிவே மனம் அப்படின்னு எங்களோட மைண்ட் செட் நாலேஜோட கோட்பாடு தியரி. ஏன் மைண்ட் செட் நாலேஜ்னு கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய மனசை இயக்குங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுக்கு அறிவு எங்கிருந்து வந்துச்சு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பெரிய 5 மார்க் கேள்வியாவே பெருசா இருக்கும். எப்போ ஒரு குழந்தை கரு உண்டாகுதோ அப்பவே அறிவு உண்டாகுது. அந்த 9 மாதம் 10 மாதம் தாய் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு கரு வெளியில வந்துச்சுன்னா அதோட அறிவு ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு ஏஜ் என்னவோ அந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் அறிவின் பதிவு. அந்த அறிவின் பதிவு தான் மனசு இயங்குது. அந்த மனசு இயங்குறது தான் உங்களோட செயல்பாடு, நடை, உடை, பாவனை, செயல்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, சிரிப்பு, சோகம், அழுக, சொந்தம், பந்தம் இத்தனையும் எடுத்து வச்சுக்கிறது. அப்போ எங்கிருந்து இந்த அறிவெல்லாம் பதிவாகுதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் தான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர் காசு கொடுத்து வாங்குறோம். ஆனால் நம்மளோட மனசு காசே வேண்டாம். இது வரைக்கும் பார்த்தது, கேட்டது, படித்தது, பழகினது, சொன்னது, சொல்லாதது அத்தனையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியான வெளியே போய் காசு கொடுத்து ஸ்கேன் பண்ணுறோம். ஆனால் நம்ம மனசு அப்படி கிடையாது, ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சூழல் உங்களால் சமாளிக்க முடியாத போது உங்களுக்குள்ள இருக்கிற பதிவுகள் வெளியில் வேலை செய்கிறது தான் ஒரு பிரச்சனையாக கிரியேட் பண்ணுது, ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. அப்போது நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் வராங்க. ஏன் நம்மளால இயற்கையோடு இணைந்து வாழ முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற பதிவுகள் அதனுடைய முரண்பாடுகள் தான் இணைந்து செயல்படுறப்ப அந்த இயற்கையோடு இணைந்து வாழ முடியல. இதை பார்த்தோம்னா 50 வருடங்களுக்கு முன்னாடியே உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மனிதனோட மனம், உடல், சமூகத்தோடு இணைந்து செயல்படுறதுக்கு வரையறை செய்யப்பட்டிருக்குது. இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்கும் அப்பால் அப்போ உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கும் உங்களோட எண்ணத்தில், செயலில், சிந்தனையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு சார் அப்ளை கூட சொல்லியிருந்தாரு, போல்ட் அண்ட் போட் தியரி. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணத்தில், செயலில் நிறைய சயின்டிஸ்ட் அது ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறையில் ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கலாம், ஒரு 4 பேருக்கு சமாளிக்க முடியல. ஏன் அவங்க பெற்ற குழந்தையோட சமாளிக்க முடியாத சூழலுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா தேவையற்ற தகவல்கள் நிறைய சேகரிச்சிட்டோம். யாரை எதை கேட்டாலும் எல்லாமே எனக்கு தெரியுங்கிறாங்க. இப்படிதான் ஒரு 4 வயசு குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. எதை கேட்டாலும் எனக்கு தெரியும், எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு போகுது அந்த 4 வயசு குழந்தை. அப்படி இதே மாதிரினா இப்போ சார் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, வீட்டில் இருக்கிறப்போ இயற்கை உணவு சாப்பிடுது, ஸ்கூலுக்கு போனோன்னே பிரச்சனை வருதுன்னா, இதைத்தான் ஒரு சில ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்கேஜி சேர்றப்பவே என் குழந்தைக்கு சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அப்போவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வயசு குழந்தைய ப்ரீகேஜியில் சேர்க்குறாங்க, 3 ஸ்கூலில் வேண்டாங்கிறாங்க. அந்த 3 பள்ளிகளையும் ஏன் வேண்டாங்கிறாங்கன்னு உடனே பேரண்ட் எல்கேஜி சேர்க்கணுன்னே கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த குழந்தையை எங்கள் கிளினிக் 10க்கு 10 தான். வெராண்டாங்க வெளியில் 4 சேர் வச்சுருக்கோம். அந்த வெளியில் வெராண்டாவிலிருந்து உள்ளே கூட்டிகிட்டு வரக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆகுது அந்த குழந்தைய. ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. அந்த குழந்தை பார்த்தோம்னா ஒரு 7th 8th ஒரு பெரியவங்க சாப்பிட்ற ஃபுட் அளவுக்கு சாப்பிடுது. கேக்குன்னா 2 பீஸ் சாப்பிடுது, ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுது, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுது, இட்லியும் 2 சாப்பிடுது, ஸ்நாக்ஸும் சாப்பிடுது, கொடுத்ததெல்லாம் சாப்பிடுது. எனக்கு எதை ரோட்டில் போனால் எதை பார்த்தாலும் வேணும்னு அடம்பிடிக்குது, கத்துது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை குறைந்தது 3 ஆண்டுகள் அந்த குழந்தை கூடயே ட்ராவல் பண்ணி அந்த குழந்தை எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, பழக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு. அந்த குழந்தைனால இயல்பாக நடக்க முடியாது. நடக்கிறதுலையும் கூட பார்த்தீங்கன்னா வேகமாக தான் இருக்கும், கால் மூடி நடக்காது. இந்த மாதிரி உளவியல் சார்ந்து பல சிக்கல்கள் அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறதுக்கு 3 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அப்போ இந்த குழந்தைக்கு ஏன் 3 வயசு 4 வயசுல இந்த பிரச்சனை வருதுன்னா, அவங்க அவங்க அம்மா கன்சீவாக இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு அது டிஎன்ஏவாக மாறி உங்களுக்கு வந்தது.
சொல்றோம். டிஎன்ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ரத்தம் சதயம் சார்ந்தது. அதற்கும் அப்பால் டிஎன்ஏ பதிவுங்கிறது மனம் சார்ந்தது. மனதின் இயக்கம் தான் ஒரு மனிதனுக்கு நோயையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உண்டாக்குது. இயற்கையா சொல்ல போனா ஒரு மனுஷனுக்கு நோயும் கிடையாது, பேயும் கிடையாது. நிறைய பேர் சூழலை சமாளிக்க முடியாம கத்துறாங்க, குடிக்கிறாங்க. பார்த்தா முஸ்லீம்ஸா இருந்தா ஏர்வாடி போறாங்க, ஹிந்துஸா இருந்தாங்கன்னா சாமியாட போறாங்க, மற்ற ஒவ்வொரு மொழியில அந்தந்த சார்ந்து போறாங்க. அப்போ அந்த சூழலை சமாளிக்க முடியாததுக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தான். இப்ப சேரெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ சொல்லி எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சார் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஏஜ்ல இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு நான் இப்பதான் செகண்ட் டைம் சார் மீட் பண்றேன். ஆனா 15 வருஷமா எம்எஸ்கே சார் சொல்லிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் சார் இருக்கிறாரு, ஒரு நாள் மீட் பண்ணணும் போகணும்னு. ஆனா இந்த 2 தடவை சேரை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஏஜ்ல இவ்வளவு பண்றாருன்னா எனக்கு இந்த போனதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு எனக்கு தோணுது. இந்த ஏஜ்ல இவ்வளவு பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோன்றப்பதான் இன்னும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்க நிறைய குடும்பவியல் சிக்கல் பார்க்குறோம், குழந்தைகளோட பிரச்சனைகள் பார்க்குறோம், பொருளாதார சிக்கல் பார்க்குறோம், வேலைக்கு போக முடியாத பிரச்சனைகள் பார்க்குறோம். ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி பலதரப்படான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துட்டு வரோம். அப்படி இந்த உலகியல் சார்ந்து ஒரு பிரச்சனை ஒரு மனசுல இயக்க முடியல அப்படிங்கிறது தான் செயல் தடை உண்டாகுது. அப்ப நம்ம எல்லாருமே அட்வைஸ் பண்றோம், நீங்க செய்யுங்க, டெவலப் ஆயிடுவீங்க, சீக்கிரமா வந்துருவீங்க. இப்படிதான் ஒரு குழந்தை கூட்டிட்டு வராங்க அந்த பொண்ணு. ஆனா காலேஜுக்கு போயிட்டு 2வது நாள் நான் அங்க இருக்க மாட்டேன் ஹாஸ்டல்ல. ஏன்னா அந்த ரூம்ல இருக்க 3 பேருக்கு சேர்ந்து அந்த பொண்ணால இருக்க முடியல. ஆர்குமெண்ட் பண்ணுது, ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னா இந்த விளக்கமெல்லாம் எனக்கு இருக்கு மேடம் கொடுக்குறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், யாருக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்குது சின்ன வயசுல இருந்து. அதை நாங்கள் கியூர் பண்ணிட்டோம். ஆனா இந்த +2 வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் போக மாட்டேன்னுச்சு. முதல் நாள் நான் எக்ஸாம் போனா நான் சூசைட் பண்ணிக்கிறேன், எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போச்சு, நான்லாம் பண்ணவே மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில நேரடியா போய் ஸ்கூல் எக்ஸாம் எழுதி திருப்பி கூட்டிட்டு வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி திரும்பி இந்த பிள்ளைக்கு தயார் பண்ணோம். ஆனா எல்லா தகவலும் தெரியும் அந்த பொண்ணுக்கு. ஆனா ஒரு சூழல் மன முடக்கத்தை கொடுக்குது. இதுதான் செயல் தடை உண்டாகுது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மேடம், எக்ஸாம்பிள் எனக்கு இருக்கு, இதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, இதை நம்ம வீட்டில் பேசுறப்ப அந்த சில நேரத்துல முரண்பாடுகள் வரும், கோபம் வரும், சிரிப்பு வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இதை சகிச்சுட்டு போறோம், இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போகணும்னு போறோம். அவங்க மனசுல பதிவான விஷயங்கள் தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுதான் பிரச்சனை. அப்ப இது போன்ற பாதிப்புல இருந்து ஒவ்வொரு பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க. உண்மை. இப்போ 45 வயசுல எங்ககிட்ட ஒருத்தவங்க கன்சல்டிங் வர்றாங்கன்னா குறைஞ்சதான் உங்ககிட்ட என்கிட்ட பேசுறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். நான் சொல்றதுக்கு கூட எனக்கு கேப் கிடைக்காது. ஏன்னா அவங்க மனசுல அவ்வளோ தகவல் சேகரிச்சு வச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் செய்யணும், ஏன் என் குழந்தை செய்யல, ஏன் எங்க அம்மா செய்யல, ஏன் என் மாமியை செய்யல, ஏன் ஹஸ்பண்ட் செய்யல, இப்படின்னு அதுக்குள்ளேயே தான் அவங்க மனசு சுத்துது. இன்னமும் பார்க்க போனா அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எங்கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வர்றவங்க மேக்சிமம் டாக்டர்னு சொல்றதை விட அதற்கும் அப்பால் உறவு சார்ந்து எடுத்துக்கிறாங்க. மேடம் நான் இந்நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், எனக்கு அண்ணாக்கு மட்டும் ஒரே லைன் கனெக்ட் பண்ணல, ஒரே ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி 2.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஜெராக்ஸ் கூட எங்கேயாவது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கு அது தெரியாம இருக்கிறது இருக்கும். ஆனா இவங்க வார்த்தையில ஃப்ளோல அந்த கேப்ல அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுதான் ஒரு மனிதனை மாற்றுறதுக்கு ஒரு டிஎன்ஏ தெரப்பிங்கிறது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு குறைந்தது 3 மாதம் ஆகும் சொல்றோம். அந்த 3 மாதத்திலிருந்து 3 வருடங்கள் தொடர்ந்து ஒரு மனிதன் எடுத்தாலும் டிஎன்ஏ மாதம் அடுத்தது அந்த பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும். இப்ப பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ சொல்றோம். டிஎன்ஏ என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுது. இது நாங்க எங்களோட கிளினிக்ல நாங்க பார்த்த ஸ்டடி 5 தலைமுறை வரைக்கும் பார்த்தாச்சு. ஒரு பாட்டி தாத்தா, அவங்க மகன், அவங்க மகள், அவங்க மகன், பேத்தி, இந்த மாதிரி கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் வந்தாச்சு. அந்த பாட்டி தாத்தாக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த கொள்ளு பேத்தி பேரனுக்கு அதே பிரச்சனை இருக்கு.
ஒன்று எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த எந்த செயலும் செய்யாமல் இருக்காங்க. வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, மறந்து போகுது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி பிரச்சனை சின்ன குழந்தைகளை வரைக்கும் நாங்கள் பார்க்கணும். அப்போ இதுக்கெல்லாம் தான் நாங்கள் தெரப்பிகள் கொடுத்துட்டு வரோம். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன வாழ்க்கையில் தேவையோ, இயற்கையோடு எப்படி இணைந்து வாழணுங்கிறதுக்காக தான் 360 ப்ராஜெக்ட்டுமே டெவலப்மெண்ட் செய்ய கொண்டு வரோம். டிசீஸே ஒரு மனிதனுக்கு கிடையாது, நோயே கிடையாது. அப்போது நாங்கள் ஒருத்தரை பார்க்கலாம், உங்களுக்கு 40 வயசு ஆச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவர் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க. நம்ம கிளினிக்கு ஒரு குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் கூட்டிகிட்டு வரப்போ அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க, இது வரைக்கும் 4 பிஸ்னஸ் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோங்க, கூட்டிகிட்டு வர அவங்க கன்சல்ட் பண்ணுங்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கே 1 வருஷம் ஆச்சு. எங்கள் கிளினிக்கு அவங்க சொல்லி அந்த பர்சனை கூட்டிகிட்டு வரதுக்கு 1 வருஷம் அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. எப்படியாவது எங்களுக்கு சரியான போகும், இந்த குழந்தைகளுக்கோட பிற்காலத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணேன்னா அவர்கிட்ட 82 வகையான பிரச்சனைகள் இருக்குது. 40 வயசில் அவருக்கு யாராவது கூட பேசுனா, நான் பேசினேன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பேச மாட்டாங்க. வேலைக்கு போனால் நாங்கள் எல்லாம் எங்கள் ஆய்வுங்களுக்கு 1 நிமிஷத்தில் சொல்லிடுறோம். எங்கள் ஆய்வை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அந்த சொல்லாத உள்ளுக்குள் இயங்கிறத கண்டுபிடிச்சி மாற்றுறதுல நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் சினிமாவோட அதிகமாக நடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவர்கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, அவரு சின்ன வயசாக இருக்கிறப்போ ஒரு ஜோசியம் பார்த்துருக்காங்க. அதில் அவர் கேட்டது, அவர் 5ஆவதோ 6ஆவதோ படிக்கிறாரு. அப்போ அவர் கேட்டது, நீ வந்து எங்கே வேலைக்கு போனாலுமே வேலைக்கு போக மாட்ட, நீ ஓனருக்கான தகுதியுடையவன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு மேனேஜிங் போஸ்டிங் கொடுத்தா கூட நான் வேலைக்காரங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி 4 பிஸ்னஸ் லாஸ். இன்னமும் இப்படியே போனால் இந்த குழந்தைகளோட நிலை என்னாகும், இந்த வயசில் அழுகிறாரு. இன்னமும் இன்னொரு கேஸ் மட்டும் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கிற ஒரு சார் அவர் வந்து நாங்கள் மீட் பண்ணுறப்போ அவர் நிறைய சமூகம் சார்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் வந்து கேட்டோம், சார் நீங்கள் சமூகம் சார்ந்து நிறைய பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சிக்கும் உங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ உருவாக்கி ஒரு நிறுவனமாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து அவருக்கு ஆர்வம் வரல. அப்போ அதுக்கு பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு விதி சொல்கிறாரு. அப்போது என்னென்னா, அவர் சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு பிரசிடென்ட்டுக்கிட்ட வந்து அவார்டு ஒன்று வாங்குறாரு. அந்த அவார்டு வாங்கணும்னா ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் அவார்டு நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சோசியலாக பண்ணுறாரு. பட் அந்த சோசியலாக பண்ணுறது வந்து அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கீழே போயிட்டே இருக்காரு. இதுவே அவங்க கூட இருக்கிறவங்களே எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, இவர் மட்டும் இன்னைக்கு அதே நிலையில் அப்படியே இருக்காங்க. அப்போ சோசியல் பண்ணுறது கரெக்டு, ஆனால் நம்ம செய்கிற இடம், பொருள், ஏவல் இதை புரிந்து நம்ம செய்கிறது நம்மளுக்கும் வளர்ச்சியாக இருக்கணும், பிறருக்கும் வளர்ச்சியாக இருக்கணும். அப்புறம் அதையெல்லாம் நாங்கள் பார்க்குறப்போ சார் எல்லாம் தன்கிட்ட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் தலைவராக உயர்த்தி பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் சார். ஏன்னா யாருமே வந்தாலுமே தனக்கு கீழே இருக்கணும்னு தான் பார்ப்பாரு, ஆனால் சார் மட்டும்தான் யார் வந்தாலும் எனக்கு மேலே தான் இருக்கணும், அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படணும், உயர்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வளர்த்திட்டு வர்றாரு. அதனால எல்லாருமே இயற்கையோடு எப்படி இணைந்து வாழணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சமூக சூழல்கள், குடும்பம் சார்ந்து சோசியல். இப்போ நீங்களாம் இணைந்து இவ்வளோ தூரம் சார் கூட வந்துருக்கிறீங்கன்னா சாரோட அன்பு. இதே மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து பல சிக்கல்கள் இருக்கும். இதை நம்மளுக்கு எப்படி அந்த சூழல் அணுகிறது தெரிஞ்சுட்டாலே இயற்கையோடு இணைந்து வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியிலையும் சாரோட அரவணைப்பிலையும் எல்லோரும் இணைந்து இன்னும் நிறைய சமூகத்துக்கு செய்வோம். ஒவ்வொருத்தரையும் இந்த தனிநபரோட வளர்ச்சிக்கு உயர்த்தற்கான வழிகாட்டுதலை நம்ம உருவாக்கிட்டே வருவோம்னு சொல்லி கிடைத்து வருகிறேன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம்,
அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.